எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ராகி மாவில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த சத்தான ராகி லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இந்த கப்போட அளவு 250 mlங்க. அதே போல் பாதாம் ஃப்ளார்னு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளே பாதாம் பருப்பை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது மாதிரி பாதாம் ஃப்ளோர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு, 6லேருந்து 7 பேரிச்சம்பழம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் இதெல்லாம் எடுத்துருக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அப்புறமா பிடிச்சிக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எதெல்லாம் வறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ராகி மாவில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ் வந்து நம்ம செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு ராகி வந்து உடம்பில் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஃபஸ்ட்டுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாங்க நம்ம கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிஸ்மிஸை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. கிஸ்மிஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தையுமே போட்டு ஒரு 10 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேரிச்சம்பழமும் கிஸ்மிஸும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். இது மாதிரி மாற்றினதுக்கப்புறமாங்க இந்த கடாயில் வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை இந்த கடாயில் இருக்க நெய்யே போதுமான அளவுனா இதே நெய்யில் வந்து நம்ம ராகி மாவை வந்து வறுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதை வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த கடாயில் வந்து ராகி மாவு வந்து சேர்த்தாச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ராகி மாவை நல்ல நிதானமாக வந்து வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இந்த ராகி மாவுடைய நிறம் வந்து லைட்டாக மாறி அதே சமயத்தில் நல்ல வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நமக்கு ராகி மாவுங்க நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகி நிறம் வந்து மாறி வந்திருக்கு. அதே சமயத்தில் நல்ல வாசனையும் வருதுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த ராகி மாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இது மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகி வரணுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் ஃப்ளோர் இருக்குது பாருங்கள், அதையுமே இந்த ராகி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். பாதாம் ஃப்ளோர் சேர்த்ததுக்கப்புறமாங்க நிறைய வந்து நம்ம அதை சூடு பண்ணக்கூடாது. அந்த ராகி மாவில் இருக்கக்கூடிய சூட்டுக்கே வந்து அந்த பாதாம் ஃப்ளோர் வந்து நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 ஏலக்காய், வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் நம்ம வந்து இதை ஓட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ராகி பாதாம் ஃப்ளோர் இருக்குது பாருங்கள், இதையும் வந்து இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஓட்டி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி இடையில நம்ம எடுத்துங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இது மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கிஸ்மிஸ்ஸு, ஏலக்காய், அதே போல் பேரிச்சம்பழம் எல்லாமே இந்த ராகி மாவோடு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. கப்பில் நம்ம மாவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில்ங்க நமக்கு வெள்ளை பாகு வந்து 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். இந்த 1/2 கப்பு வெள்ளைப்பாகு வந்து சரியாக இருக்குங்க. நம்ம இங்கே கம்ப்ளீட்டாகவே சுகர் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிஸ்மிஸும் அதே போல் பேரிச்சம்பழத்தோட அளவை வந்து கூட்டி வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. ஆனால் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம இந்த பாகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாங்க கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த ராகி மாவு ரெடி ஆயிருங்க. ராகி லட்டு செய்கிறதுக்கு நம்ம 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து பயன்படுத்தினாலே போதுமான அளவுங்க. நெய் சுவை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகி மாவை வறுக்கிறதுக்காக நெய் வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் அதிகமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ராகியோட விதவிதமான நட்ஸை வந்து காம்பினேஷன் பண்ணி நம்ம வந்து லட்டு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப சத்தானது, ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடியதுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சத்தான ராகி லட்டு ரெசிபி செஞ்சாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ராகி லட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.